டியூஸ்டே ஈவினிங் எடுத்தது விலாக். ஈவினிங் போல் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிலப்படியிலையும் விளக்கேற்றி வச்சுட்டு சரி ஓகே சங்குப்பூ டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு சங்குப்பூ டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சங்குப்பூ காய வச்சாச்சு. கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, தீபம் வேறு வரப்போகுது, விளக்கு எல்லாமே வாங்கணும். என்ன தான் நம்ம பழைய விளக்கு வச்சுருந்தாலும் ஒரு 5 விளக்காச்சும் புது விளக்கு வாங்கி நம்ம ஏற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் விளக்கு அதிகமாகிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக புது விளக்கு வாங்குவாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் எப்படி விளக்கு ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் விளக்கேற்றதை பற்றி ஒரு விளாக் போடுறேன். அதுக்கப்புறம் சங்குப்பூ டீ கூட ஒரு ஆப்பிள் வச்சு சாப்பிட்டேன். தக்காளி சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் தக்காளி கம்மியாக இருந்ததுனால சரி ஓகே முள்ளங்கி சட்னி அரைச்சிடலான்னு வெங்காயம் தக்காளி வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு சட்னி எப்பயும் போல் அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு சூடான தாளிப்பு கொடுத்துடலான்னு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கியாச்சு. சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.